இதுல ரெண்டு விஷயங்கள் பாக்குறேன். ஒன்று அவருடைய அரசியல் எதிர்காலம் சார்ந்தது. சரியா ஒரு உதாரணமாக இதை சொல்ல போனா, கடந்த 2014வது ஆண்டு மோடியா இந்த லேடியா என்று சொல்லி செல்வி ஜெயலலிதா அவர்கள் பிரச்சாரம் செய்தாங்க. அதுலதான் ஒரு பெரிய வெற்றி, 37 நாடாளுமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க. அப்ப இதே ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில இருந்து அன்வர் ராஜா அவர்கள் வெற்றி பெற்றிருந்தாங்க. அப்ப அவருக்கு சிறுபான்மையினருடைய ஒரு பாதுகாவலர் அப்படிங்கக்கூடிய முத்திரையெல்லாம் அந்த நேரத்துல அன்வர் ராஜா அவர்கள் மேல இருந்துச்சு. ஆனா முத்தலாக் சட்டம் தொடர்பா பாராளுமன்றத்துல இன்னைக்கு அவர் சிறுபான்மையினர் நலனை முன்னிலைப்படுத்தி பேசுறதுனால, அதிமுகவுடைய எதிர்காலத்தை முன்னிலைப்படுத்தி பேசுறதுனால, அந்த முத்தலாக் சட்டம் தொடர்பா வந்த நேரத்துல அதிமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்த போது அவர்களோடு சேர்ந்து அன்வர் ராஜா அவர்களும் வெளிநடப்பு செய்தார். குடியுரிமை சட்ட திருத்த மசோதா தொடர்பான வாக்கெடுப்பு வந்த போது அதற்கு ஆதரவாக அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்தார்கள். அவர்கள் அன்வர் ராஜா அவர்களும் ஒருத்தர். கடந்த 1986ல அவர் முதல்ல மண்டபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒன்றியத்துல ஒன்றிய பெருந்தலைவரா தேர்ந்தெடுத்தார். அதே 2020வது ஆண்டுல இவங்களுக்கும் அதிமுக ஆட்சி நடக்குது. 2021 வரை அதிமுக ஆட்சி நடக்குது. அந்த 2020ல அன்வர் ராஜா அவர்களுடைய மகளும் அதே மண்டபம் பகுதியில ஒரு யூனியன் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒன்றிய கவுன்சிலர் பதவிக்கு போட்டிடுறாங்க. அவருடைய மகனும் போட்டிடுறாரு, அவருடைய மகளும் போட்டிடுறாங்க. ரெண்டு பேருமே தோல்வி அடைகிறாங்க. அப்பவே ஒரு செய்தியாளர் சந்திப்பு வைக்கிறார் அன்வர் ராஜா. அப்ப அங்க ராமநாதபுரத்துல அவர் என்ன பதிவு பண்றாருன்னா, குடியுரிமை சட்ட திருத்த மசோதாவுக்கு அதிமுக கொடுத்த ஆதரவு தான். அந்த ரெண்டு ஒன்றியத்திலே இஸ்லாமியர்கள் ஓட்டு கூட. இப்பவுமே அவர் சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னா, ரெண்டு வகையான பிரச்சனைகள் பாக்குறேன். ஒன்று, அவரை சிறுபான்மையினர் அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறதுனால நிராகரிக்கிறது ஒன்று. ரெண்டாவது, இவர் அதிமுகவுடைய கொள்கைகளை ஆழமா உள்வாங்கிட்டு சிஏஏ விஷயத்துல அதிமுகவோட நிலைப்பாடு தான் ஏன் நிலைப்பாடு அப்படின்னு தான் சொன்னார். அதனால அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் மத்தியிலேயே அவர் நம்பிக்கை இழந்திருக்கிறார். ரெண்டாவதா, அப்ப அவர் அதிமுகவில் அவர் தொடர்ந்து பயணித்தாலும் அதிமுக இன்னொன்னு அவருக்கு உள்கட்சி பிரச்சனை அங்க நிறைய இருக்கு. என்னன்னா, அவர் ஒரு அமைப்பு செயலாளர், நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் கொண்டவர். 1986ல ஒரு ஒன்றிய பெருந்தலைவரை வந்தவர். அதற்கு பின்பு செல்வி ஜெயலலிதா அவர்களோடு சேர்ந்த ஆட்சி மன்ற குழுல இடம் பிடிச்சவர். மொத்தம் 15 ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்களை எம்ஜிஆர் அவர்கள் நியமித்த போது அதுல 13 பேர் அமைச்சர்கள், 2 பேர் தான் அமைச்சர் இல்லாதவங்க. அதுல ஒருவர் ஜெயலலிதா அவர்கள், இன்னொருவர் இவர் அன்வர் ராஜா அவர்கள். அப்படியெல்லாம் களச்சூழல் இருந்தாலும் உள்ளூர்ல அதிமுகவினர் அடிக்கக்கூடிய போஸ்டர்கள்ல கூட இவருடைய பெயரை கீழே போடுறது, இவரோட அது மாதிரியான ஒரு உள்ளூர் பாலிடிக்ஸ்லயும் அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் சமீப காலமா குறைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் சேர்ந்து அவர் ஒரு விரக்தியில இருந்திருக்கார். ஆனா இதுல அவருடைய அரசியல் கணக்கு உள்நோக்கமும் இருக்கு.